ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ப்ரெட்டு முட்டை போண்டாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாட்டு மொறுன்னு டேஸ்டியாட்டு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுங்க குழந்தைகள் வந்து. ஒரு 7 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்புங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கேன். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம மசாலாங்க, ஒரு ஸ்பூன் வரமல்லித்தூள், அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூனுங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா மல்லித்தழை கொஞ்சம் போட்டு கிண்டி இறக்கிக்கோங்க. உதிரி உதிரியாக வேணுங்க, குழன்னு குழைய வச்சிடக்கூடாது. ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு நம்மளுக்கு உருந்தாலும் கிடைக்கணும். ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 7 முட்டைக்கு 14 ப்ரெட் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாங்க. ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்திங்கன்னா மேலே நமக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பிளேட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ப்ரெட்டை வந்து நம்ம தண்ணியில் முக்கி மசாலா வச்சுக்கிடணுங்க. மசாலா வச்சுட்டு அதுக்கு மேலே முட்டையை வச்சு நம்ம ரோல் மாதிரி பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு முக்கி எடுக்கணுங்க. இந்த மாதிரி பொதிஞ்சு வச்சு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம மேலே ப்ரெட் க்ரம்ஸில் போட்டோம்னா சூப்பராக போண்டா ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜம்போ ப்ரெட்டு கிடச்சுன்னா வாங்கிக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நார்மல் ப்ரெட்டு தான் வாங்கினேன். இந்த மாதிரி மசாலா வச்சுட்டு அதுக்கு மேலே ஆஃப் முட்டையை கட் பண்ணி வச்சுக்கணுங்க. முழு முட்டையும் நீங்கள் பண்ணலாம், ஆஃப் முட்டையிலையும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாங்க. சூப்பராகிட்டு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் அப்படியே போட்டு எடுங்க. நம்ம சட்டியில் போட்டோன்னா லேசாக கிண்டி கொடுக்கணுங்க. அடியில் கொடுத்து கிண்டி கொடுங்க, அல்லாட்டிக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிரும். உள்ளுக்க நமக்கு கருக ஆரம்பிச்சிடும். ப்ரெட்டு சீக்கிரமாட்டு வெந்துடும், உங்களுக்கு டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிருங்க. அதனால் அப்படியே கிண்டி கிண்டி கொடுத்து வேக வச்சு எடுத்துருங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே. அப்படியே பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு காப்பி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் எக் போண்டா ரெடிங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க எக் போண்டா கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? அப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.